மக்களவை தேர்தல்ல ஏற்கனவே ஒரு கட்டம் முடிஞ்சு போச்சு. ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு. இப்ப நாம பார்க்க போறது 2வது கட்டம். இந்த 2வது கட்டத்துல 89 தொகுதிகள்ல வாக்குப்பதிவு நடக்க போகுது. ரொம்ப முக்கியமான தொகுதிகள், பல தொகுதிகள் இருக்கு. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி கடந்த முறை இந்த கிளீன் ஸ்வீப் பண்ண சில மாநிலங்கள்ல, குறிப்பிட்ட தொகுதிகள்ல இந்த முறை நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது, நம்முடைய தென் மாநிலங்கள்ல பொதுவாகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு இடங்கள் கிடைக்காது அப்படின்னு பொதுவா சொல்லப்படுற நிலையில, அப்படி ஒரு மாநிலம் கேரளா. 20 இடங்களுக்கான வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக இந்த 26ஆம் தேதி நடக்க போகுது. இங்க போட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணிக்கு இடையில தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல சில சர்ச்சைகள்லாம் கூட இருக்கு. ராகுல் காந்தி இங்க வந்து போட்டியிடுறாரு, வயநாடுல நிக்கிறாரு, இந்தியா கூட்டணிக்குள்ள இங்க உடன்பாடு இல்லை, இப்படிலாம் நிறைய சொல்றாங்க. ஆனா பொதுவா என்னன்னா, போட்டியே இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இடையில தான் அப்படிங்கிறது தான். போட்டியே நமக்கு இடையில இருக்கும்போது ஏன் கூட்டணி ஏன் அவசியம்? 20 தொகுதியிலையும் யார் ஜெயிச்சாலும் இந்தியா கூட்டணியா ஜெயிக்க போகுது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இங்க நிலவுது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, கடந்த முறை ஏராளமான தொகுதிகளில் தோல்வியடைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி இந்த முறை அப்படிப்பட்ட ஒரு தோல்வியை தழுவாது. ஏன்னா நாடாளுமன்றத்துல இடதுசாரி கட்சிகளின் குரல் அவசியங்கிற கருத்து அங்க பரவலா மக்கள் மத்தியில் இருக்கிறதாவும் சொல்றாங்க. அதுக்கு அடுத்த ஒரு தென் மாநிலங்கள்ல முக்கியமான மாநிலம் கர்நாடகம். கடந்த முறை இங்க மொத்தம் இருக்கக்கூடிய 28 தொகுதிகள்ல 25 தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சு. ஒரு தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு பெற்ற சுயேட்சை நடிகை சுமலதா ஜெயிச்சாங்க. கடந்த முறை பாரதிய ஜனதா கட்சி தான் அங்க மாநில அரசு அங்க இருந்தது. ஆனா இந்த முறை கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய வெற்றி அங்க எடுத்திருக்கு. அப்ப இந்த நேரத்துல இங்க கடந்த முறையை போன்று ஒரு முழுமையான வெற்றியை பாஜக பெறுமா? என்ன சொல்றாங்கன்னா, சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கிறது வேற, நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கிறது வேற அப்படிலாம் சொன்னால் கூட இங்க காங்கிரஸ் கணிசமான வெற்றியை பெறும் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய நிலவரம். அது மாதிரி அசாம், இங்கேயும் கடந்த முறை பாரதிய ஜனதா கட்சி நல்ல ஒரு வெற்றி பெற்ற ஒரு இடம். ஆனா இப்ப இந்த குடியுரிமை திருத்த சட்டம் ஒரு முக்கியமான பிரச்சனையாக, தேர்தல் பிரச்சனையாக மாறி இருக்கு. ஏன்னா குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு பெரிய அளவுல எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்த இடங்கள்ல அஸ்ஸாம் ஒண்ணு. ஆனா இங்க இந்தியா கூட்டணிக்கு இங்க இல்ல ஒரு பலவீனமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தொகுதி பங்கீடு இங்க முறையாக இங்க செஞ்சு முடிக்கல. அது ஒரு பலவீனமாக பார்க்கப்படுது அஸ்ஸாம்ல. பீகார், நம்ம ஒரு 40 தொகுதிகளை கொண்ட பீகார் மாநிலத்துல 5 இடங்களுக்கான வாக்குப்பதிவு இந்த 26ஆம் தேதி நடக்க போகுது. இப்ப பீகார்ல பாரதிய ஜனதா கட்சியும் ஐக்கிய ஜனதா தளமும் ஒரு மீண்டும் இணைந்து போட்டியிடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு பலம்னு எடுத்துக்கிட்டா கூட, பட் இந்தியா கூட்டணியுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு வகையில அது நல்லது. அப்ப சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் ஐக்கிய ஜனதாவும் இணைந்துதான் போட்டியிட்டாங்க. ஆனாலும் ஒரு நல்ல வெற்றியை இந்தியா கூட்டணிக்கு அங்க பெற முடிஞ்சு. அதாவது ஒரு பெரிய அலை அந்த கூட்டணிக்கு ஆதரவாக அப்படிலாம் இல்லாம ஒரு 6-7 தொகுதிகள் தான் இரண்டுக்கும் இடையிலான எண்ணிக்கையில வித்தியாசம் இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த இடத்துல இப்ப நீங்க இந்த 5 தொகுதிகளையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கடந்த முறை வெற்றி பெற்ற ஒரே ஒரு தொகுதி, அதாவது 40 தொகுதியில் 39 தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி போன முறை வெற்றி பெற்றது. ஒரே ஒரு தொகுதி கிஷன்கஞ்சில மட்டும்தான் காங்கிரஸ் ஜெயிச்சது. அந்த தொகுதிக்கான தேர்தல் இப்ப நடக்குது. இந்த என்ன அங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஓவைசி தலைமையிலான கட்சி அங்க போட்டியிட்டு கடந்த முறை போட்டியிட்டு ஏராளமான வாக்குகள் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் அங்க அவங்களுக்கு வாங்கினாங்க. இருந்தாலும் காங்கிரஸ் அங்க ஜெயிச்சது. இந்த முறை நிலைமை மாறி இருக்கு. அந்த மாதிரியான வாக்குகள் பிளவு இருக்காது
அந்த அளவுக்கு வாக்குகள் பிரியாது, காங்கிரஸ் வெற்றி உறுதியானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற 4 தொகுதிகளையும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெற்ற தொகுதிகளாக இருந்தாலும் இந்த முறை கடுமையான போட்டி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா தேஜஸ்வி யாதவுக்கு வரக்கூடிய கூட்டம், கிடைக்கக்கூடிய ஆதரவு ஒரு பெரிய அளவு இருக்குங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம். மத்திய பிரதேசம், இங்க காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒரு புதிய தலைமுறையை உருவாக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க. ஒரு புதிய தலைவரை அங்க போட்டிருக்காங்க, கமல்நாத்தை தாண்டி அப்படிங்கிறது. அதே நேரத்துல இந்த பழைய மூத்த தலைவர்களையும் விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில திக்விஜய் சிங் இந்த முறை தேர்தல் நீச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான உத்திகள்லாம் இருந்தால் கூட இந்த பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பு அங்க அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு கூடுதல் வாய்ப்பை ஏற்படுத்தி தருது அப்படிங்கிறதுதான். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த தேர்தல்ல இந்த மாநிலத்திலையும் அனைத்து இடங்களையும் வெற்றி பெற்ற பாஜக இந்த முறை கொஞ்சம் திணறுவதாகத்தான் இருக்கு. இப்ப உத்தரப்பிரதேசம் 80 தொகுதிகள் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெறுபவர்களை நிர்ணயிக்க போகுது அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமை. 8 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இப்ப நடக்க போகுது. இங்க இந்த 8 தொகுதிகள் மேற்கு உத்தரப்பிரதேச பகுதிகளில் இருக்கு. இந்த மேற்கு உத்தரப்பிரதேச பகுதியில் என்ன பிரச்சனைனா, விவசாயிகள் கடுமையான அதிருப்தி, ஜாட் சமூக மக்கள் பாஜக மேல அதிருப்தி. இதையெல்லாம் சரி செய்வதற்காகத்தான் முன்னாள் பிரதமர் சரண் சிங்குக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தது. அது மட்டும் இல்லாம அவருடைய பேரன் ஜெயந்த் சௌத்ரி தலைமையிலான கட்சியை தன்னுடைய கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிட்டு இப்ப தேர்தலில் நிற்கிறாங்க. இந்த பகுதியில அது ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 8 அதான் உத்தரப்பிரதேசத்துடைய பல்வேறு மாவட்டங்கள்ல பல்வேறு தொகுதிகள்ல இந்தியா கூட்டணிக்கு குறிப்பாக சமாஜ்வாதியும் காங்கிரஸுக்குமான ஆதரவு ஒரு பெரிய அளவுல பார்க்க முடியுது. அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வழக்கமாக வாங்கும் வாக்குகளை விட பகுஜன் சமாஜ் கட்சிக்கு இந்த மாதிரி வாக்குகள் குறைவாகத்தான் விழும். ஏன்னா கடந்த முறை 10 தொகுதியில ஜெயிச்சாங்க சமாஜ்வாதியுடைய கூட்டணியில. 5 தொகுதியில சமாஜ்வாதி ஜெயிச்சது, 10 தொகுதியில பகுஜன் சமாஜ் கட்சி ஜெயிச்சது. இந்த முறை சட்டமன்ற தேர்தலிலேயே அவங்களுக்கு வாக்குகள் குறைஞ்சது. அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வாக்கு சதவிகிதம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அது சமாஜ்வாதி காங்கிரஸ் சாதகமா இருக்கும். பல்வேறு தொகுதிகளில் அவங்க வெற்றி பெறலாம். இந்த 8 தொகுதி பாஜகவுக்கு சாதகமாக இருக்கலாம். ஏன்னா அந்த சரண் சிங் கொடுத்த பாரத் ரத்னா, சரண் சிங் பேரன் தலைமையிலான கட்சி கூட்டணி. ஏன்னா அது கடந்த முறை சமாஜ்வாதியுடைய கூட்டணி கட்சியா இருந்து சட்டமன்ற தேர்தலில் கூட சமாஜ்வாதியோட இணைஞ்சு அவங்க நின்னாங்க, ஜெயந்த் சௌத்ரி பின்னாடி. ஓகே, ஜம்மு காஷ்மீர்ல ஒரு தொகுதி, மணிப்பூர்ல ஒரு தொகுதி, திரிபுரால ஒரு தொகுதிக்கான தேர்தல் இப்ப இந்த 26ஆம் தேதி நடக்க போகுது. ஜம்மு காஷ்மீர்ல பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ஜம்மு தொகுதியில, அதாவது 5 தொகுதிகள் இருக்கு ஜம்மு காஷ்மீர்ல. 5 தொகுதிகளுக்கு 5 கட்டமா நடக்குது. அதுல ஜம்மு தொகுதிக்கு இந்த 26ஆம் தேதி நடக்க போகுது. அங்க காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இடையில தான் இந்த போட்டி. பாஜக தான் இப்ப எம்பி இருக்காங்க அங்க. அது மாதிரி மணிப்பூரை பார்த்தோம்னா 2 தொகுதியில 2லயுமே பாஜக போட்டியிடல. நாங்க கூட்டணி கட்சி ஆதரிக்கிறோம், போட்டியிட முடியாத ஒரு சூழல் மணிப்பூர்ல உருவாயிருக்கு. கடந்த முறை 2 லட்சத்துக்கு மேல் வாக்குகள் வாங்கி 2ஆம் இடத்துக்கு வந்த பாஜக இந்த மாதிரி போட்டியிடலைங்கிற முடிவுக்கு போகுதுங்க. அதான் பாஜகவுடைய நிலைமைங்க. திரிபுரால, கிழக்கு திரிபுரால வாக்குப்பதிவு இருக்கு. மேற்கு திரிபுரால கடுமையான தில்லுமுள்ளு அங்க நடந்திருக்கு, மோசமான ஒரு வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சில பூத்துகள் எல்லாம் மொத்த வாக்குகளை விட அதிகமான வாக்குகள் பதிவாயிருக்குன்னு ஆதாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. அங்க தேர்தல் ஒரு கேலி குத்தா மாறி இருக்கு அப்படிங்கிறதுதான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை. மேற்கு வங்கத்துல 3 தொகுதிகள் இருக்கு. இந்த முறை, போன முறை ஒரு இருமுனை போட்டியா இருந்த நிலைமை இப்ப ஒரு மும்முனை போட்டியாக மாறி இருக்கு. போன முறை இடது முன்னணியும் காங்கிரஸும் எதிரெதிரா நின்னாங்க, இப்ப இணைந்து போட்டியிடுறாங்க. இந்த 3 தொகுதிகள்ல இந்த இந்தியா கூட்டணி சார்பா 2 தொகுதிகள்ல காங்கிரஸும், ஒரு தொகுதியில புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியும்
நிக்கிறாங்க. ஒரு நல்ல பிரச்சாரத்தை அங்க இந்தியா கூட்டணி இணைந்து பெற்றிருக்காங்க. அதனால இது ஒரு மும்மணி போட்டியாக அங்க மாறி இருக்கு. சத்தீஸ்கர் சட்டமன்ற தேர்தல்ல கருத்து கணிப்புகள் எல்லாமே பாஜக தோக்கும், காங்கிரஸ் ஜெயிக்கும்னு சொன்னது யாரும் எதிர்பாராம அங்க காங்கிரஸ் தோத்துச்சு, பாஜக ஜெயிச்சு இன்னைக்கு அங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. கடந்த முறை காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சா கூட நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலையும் பாஜக ஜெயிச்சது. இப்ப இந்த முறை போட்டியை கடுமையாக்குவதற்காக முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகல களத்தை இறக்கி விட்டுருக்காங்க. அவர் தேர்தலில் நிக்கிறாரு. அதனால கடந்த முறை ஜெயிச்சது மாதிரி அனைத்து இடங்களிலும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த முறை இல்லை அப்படிங்கிறது தான் இந்த நிலவரம். ராஜஸ்தான்ல முதல் கட்டத்துல ஒரு 12 தொகுதியில நடந்தது ஏப்ரல் 19ஆம் தேதி. அந்த 12 தொகுதியில பாஜக ஒரு கடுமையான சவாலை சந்திச்சது அப்படிங்கிறது அன்னைக்கு இந்த நிலவரம். காங்கிரஸ் கூட்டணி குறிப்பாக காங்கிரஸோட இணைந்து நிற்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிக்கர் தொகுதியில நிச்சயமாக அமராராம் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதுதான் கள நிலவரமா இருந்தது. இப்ப இந்த 13 தொகுதியில் என்ன அப்படின்னு சொன்னா, இப்பதான் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு வந்தா கூட மத்திய அரசு மேல இருக்கக்கூடிய அதிருப்தி மாநில அரசு மேலையும் ஏறி இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த பல்வேறு இடங்கள்ல, அதாவது முதல் கட்டத்துல ஒரு பின்னடைவு, இரண்டாம் கட்டத்திலையும் பின்னடைவு ஏற்படக்கூடிய நிலைமை இருப்பதால் தான் இந்த மத உணர்வுகளை தூண்டி விடக்கூடிய பேச்சுல மோடி இறங்கியிருக்காரு. இங்கதான் ஆரம்பிக்கிறார் அவர். அந்த மாதிரியான ஒரு கருத்தோட அவர் இறங்கியிருக்காரு அப்படின்னு நிலவரம் சொல்லுது. மகாராஷ்டிரா, இங்கதான் தமிழ்நாடு, பீகார் போன்ற ஒரு வலுவான கூட்டணியை இந்தியா கூட்டணி உருவாக்கியிருக்கு. ஆனா பெரிய இழுபறின்னு சொன்னாங்க. ஆனா கடைசி 48 தொகுதிக்கும் தொகுதி பங்கீடு இங்க நிறைவு பெற்றிருக்கு. சொல்ல போனா முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்க நிலைமையில கூட இன்னும் பாஜக தலைமையிலான கூட்டணி தன்னுடைய தொகுதி பங்கீட்டை இறுதி செய்யவில்லை அப்படிங்கிறத பார்த்து இந்த வாரம் 8 தொகுதிக்கு எலெக்ஷன் நடக்க போட்டாங்க. ஆனா இன்னும் முழுமையான ஒரு தொகுதி பங்கீடு நிறைவு செய்யல அப்படிங்கிறதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இங்க மகாராஷ்டிராவில் காங்கிரஸ், சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறதா இப்ப இருக்கக்கூடிய கள நிலவரம் நமக்கு சொல்லுது. நமக்கு நாளைய தினம் இந்த தொகுதிகள் எல்லாவற்றிலும் பிரச்சாரம் நிறைவு பெற்று